நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இது வரைக்கும் நாம நஹி வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இனி ஃபர்தர் சென்டென்சஸை பார்க்க போறோம். எப்படின்றது பாருங்க. இப்போ நீ எங்க போற அல்ல நீ எங்க செல்கிறாய் அப்படின்னு ஒருத்தரை கேட்குறோம். அப்போ கேட்கறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ஹிந்தியில் நீக்கு தும், எங்கே அப்படின்றது கஹான்னு சொல்லலாம், இல்லை கிதர் அப்படின்னும் நம்ம கேட்கலாம். நீ வந்ததுனால என்ன வரணும்? ஜாத்தே, வர்பு கூட ஜாத்தே. ஹோ, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தும் கஹா ஜாத்தே ஹோ அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஆப் கஹா ஜாத்தே ஹே அப்படின்னு வரும். அதே ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறோம், நீ எங்கே போகிற அப்படின்னு நம்ம கேட்கும்போது தும் கஹா ஜாத்தின்னு வரும், ஜாத்தே வராது, ஹோ அப்படின்றது சேர்த்துக்கணும். அதுவே அதே பொண்ணுக்கிட்ட வித் ரெஸ்பெக்டோடு பேசுகிறீங்க அப்படின்னா ஆப் கஹா ஜாத்தி ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க, நான் வீட்டுக்கு செல்கிறேன், ஐ எம் கோயிங் ஹோம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? மை கர் ஜாத்தாஹும். மை வந்ததுனால வர்பு கூட தா வரும்ன்றது நான் சொல்லியிருக்கேன். அதனால் மை கர் ஜாத்தாஹும். அதே இங்கே நான் சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன். பெண்ணுக்கு சொல்கிறதா இருந்தால் ஜாதி, இங்கேயும் அதே தான் வரும். இங்கே லாஸ்டில் ஹோ வரும், இங்கே ஹூ. இப்போ திரும்ப சொல்கிறேன், நீ எங்கே செல்கிறே, நீ எங்கே போகிற அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு தும் கஹா ஜாத்தே ஹோ அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு பெண்ணுக்கிட்ட சொல்கிறதா இருந்தால் தும் கஹா ஜாத்தி ஹோ, கஹான்றதும் சொல்லலாம், இல்லை கிதர்ன்றதும் நம்ம சொல்லலாம். அடுத்தது அதுக்கான ஆன்சர் கொடுக்குறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றதுக்கு மை கர் ஜாத்தாஹும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே பெண்ணு சொல்கிறதா இருந்தால் ஜாத்தி, மை கர் ஜாத்தி ஹூம் அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் கேள்வி கேட்குறாங்க, வீட்டில் நீ என்ன செய்வ, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறதுக்கு கர்மே தும் கியா, கர்மே, கர்னா வீடு முடிஞ்சு போச்சு, வீட்டில் அப்படின்றதுக்கு மேன்றது வந்துடும். கர்மே தும் கியா கர்த்தே ஹோ, வீட்டில் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்குறோம். அப்போது கர்மே தும் கியா கர்த்தே ஹோ, இது ஒரு மேலுக்கு ஒரு பையனுக்கு கேட்குறது. ஒரு பொண்ணுக்கு கேட்கும்போது கர்மே தும் கியா கர்த்தி ஹோ அப்படின்னு வரும். இல்லை வீட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறச்ச கர்மே தும்முக்கு பதிலாக நீங்கள் ஆப்னு சொல்லணும். ஆப் கியா கர்த்தே ஹே அப்படின்னு வரும். வீட்டில் நான் ஹிந்தி படிக்கிறேன். ஸோ நீங்கள் பதில் சொல்கிறீங்க, வீட்டில் நான் ஹிந்தி படிக்கிறேன். அப்போது என்ன சொல்வீங்க? கர்மே மை ஹிந்தி படுத்தாகும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அதே ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, கர்மே மை ஹிந்தி படுத்தி ஹூம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இப்போ திருப்பி கொஷின் கேட்குறேன், வீட்டில் நீ தமிழ் படிக்கிறது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். கேட்கும்போது ஹிந்தியில் கியா தும் தமிழ் நஹி படுத்தே அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறதா இருந்தால் கியா தும் தமிழ் நஹி படுத்தி அப்படின்னு கேட்போம். அதுவே ஆப் வச்சு சொல்லும்போது, அதாவது நீங்கள் வச்சு சொல்லும்போது கியா ஆப் தமிழ் நஹி படுத்தே. அதுவே ஆப் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது கியா ஆப் தமிழ் நஹி படுத்தி அப்படின்னு வித் ரெஸ்பெக்டோட வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்குறோம்.
அதுக்கான ஆன்சர் என்ன சொல்கிறீங்க? வீட்டில் நீ தமிழ் படிக்கிறது இல்லையான்னு கேட்டிருந்தோம் இல்லையா கொஷின்னு. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? கியா தும் घर में தமிழ் நஹி படுத்தே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்றோம். ஹா மை கர் மே தமிழ் படுத்தாகும் அப்படின்னு சொல்லணும். ஹாக்கு வந்து ஆமாம், மைக்கு நான், கர் அப்படின்னு சொல்லும்போது வீடு, வீட்டில் அப்படின்னு சொன்னதுனால கர்மே, தமிழ் தமிழ் அப்படியே வந்துடுச்சு. படிக்கிறேன்றதுக்கு படுத்தா. அதுவே ஒரு பொண்ணு சொல்கிறதா இருந்தால் ஹா மை கர்மே தமிழ் படுத்தி அப்படின்றது நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், நான் உணவு சாப்பிடுகிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ நான் சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது மை கானா காத்தா அப்படின்னு சொல்லணும். சாப்பாடு அதாவது உணவு அப்படின்றதுக்கு கானா, சாப்பிடுகிறேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காத்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே ஒரு பொண்ணு சொல்கிறதா இருந்தால் மை கானா காத்தி அப்படின்னு வரும். இங்கே காத்தா பதிலாக காத்தின்னு வரும். யார் காய்கறி வாங்குவார் அப்படின்னு சொல்லும்போது கவுன், யாருக்கு வந்து ஹிந்தியில் நம்ம என்ன சொல்லணும்? கவுன். காய்கறிக்கு வந்து தர்காரி. வாங்குவார் அப்படின்னு சொல்லும்போது கரீதத்தே ஹை. அதே வாங்குவான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடுச்சுன்னா கரீதத்தா ஹை அப்படின்னு வரணும். அதே வாங்குவாள் அப்படின்னு கேட்கும்போது கரீதத்தி ஹை அப்படின்னு வரும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்குறீங்க. வேலைக்காரன் காய்கறி வாங்குவான் அப்படின்னு சொல்லும்போது நௌக்கர் தர்காரி கரீதத்தா ஹை. அதே வேலைக்காரின்னு சொல்லும்போது நௌக்ரானி தர்காரி கரீதத்தி ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், குதிரை எங்கு ஓடுகிறது? கோடா கஹா தௌடுதா ஹை அப்படின்னு சொல்லணும். அதுவே பெண் குதிரையாக இருந்தா கோடி கஹா தௌடுத்தி ஹை அப்படின்றது நம்ம சொல்லணும். அதுவே நாய் எங்கே ஓடுது அப்படின்னு சொல்லும்போது குத்தா கஹா தௌடுதா ஹை அப்படின்னு சொல்லணும். அதே பூனை எங்கே ஓடுது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? பில்லி கஹா தௌடுத்தி ஹை அப்படின்றது நம்ம சொல்லணும். இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். பழத்துக்கு வந்து ஃபல். அப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காவோ. அதுவே பழம் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபல் காயே, பழத்துக்கு ஃபல். ஸோ காவோ அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுவே பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பழத்துக்கு மறுபடியும் ஃபல், காயே அப்படின்றது சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்வோம். நெக்ஸ்ட், ஹோட்டல் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறோம். ஹோட்டல் கஹா ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், ஹிந்தியில் பேசு அப்படின்னு சொல்லும். ஹிந்திக்கு வந்து ஹிந்தின்னு தான் சொல்லணும். ஹிந்தி இல்லைன்னு சொன்னதுனால மேன்னு சொல்லணும். ஹிந்தி மே பேசுன்றதுக்கு போலோ. அதுவே ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தி மே போலியே, பேசுங்களுக்கு வந்து போலியே. இப்போ மரத்தின் மேல் ஏறு, மரத்தின் மேல் ஏறுங்க. மரத்தின் ஏறு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்? பேடு அப்படின்னா மரம், பேடு பர், மரத்தின் மேல்னு சொல்கிறதுனால பர் அப்படின்றது வரும். சடோ அப்படின்னு சொன்னால் ஏறு. நெக்ஸ்ட், பேடு பர் செடியே அப்படின்னு சொன்னால் மரத்தின் மீது ஏறுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாடிக்கு போ அப்படின்னு சொன்னால் ஊப்பர் ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மரியாதையாக சொல்லும்போது ஊப்பர் ஜாயி, ஊப்பர்னா மாடி இல்லை மேலே அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். இப்போ ஒரு செயலை
செய்யாதே அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு செயலை செய்யன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு செயலை செய்யாதே. இந்த செய்யாதே அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் நம்ம டோன்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டோன்ட்டை வந்து எப்படி நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நீ இங்கே வராதே, அதாவது டோன்ட் கம் ஹியர். நீ அப்படின்றதுக்கு தும், இங்கே அப்படின்னு சொல்லலாம் யஹா, வராதே அப்படின்னு சொல்கிறதுக்கு மத் ஆவோ. மத்துன்றது எப்போவுமே முன்னாடி வந்துடணும், அதுக்கு அடுத்தது தான் வர்பு வரணும். நெக்ஸ்ட் தண்ணீர் குடிக்காதீர்கள், தண்ணீர் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது தண்ணீர் பானி மத் குடி பிஜிஏ அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே தண்ணி குடிக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு பானி மத் பியோ அப்படின்றது நம்ம சொல்லணும். அதுவே இங்கே நீ இங்கே வராதே, நீங்கள் இங்கே வராதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆப் யஹா அல்லது இதர் மத் ஆயே அப்படின்றத நம்ம சொல்லணும். பணம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு சொல்கிறதுக்கு பணத்துக்கு வந்து 2 இதுவை நம்ம யூஸ் பண்ணோம், இல்லை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க. பைசா அல்லது ருப்பியான்னு சொல்லணும். ஸோ பைசா மத் டிஜிஏ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ருப்பியா மத் டிஜிஏன்னு நம்ம சொல்லலாம். அதே பணம் கொடுக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு பைசா மத் தோ அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுவே ருப்பியா மத் தோன்னு கூட நம்ம அதை சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அழாதே அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், மத் ரோவோ அப்படின்னு சொல்லணும். அழாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மத் ரோயியே அப்படின்றது நம்ம சொல்லணும்.